ரஜினிகாந்தும் சுந்தர் சியும் ஒன்னா ஒர்க் பண்ண இருந்த தலைவர் 173 படம் டிராப் ஆகிருச்சு. சுந்தர் சி படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப வேற எந்த டைரக்டர் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு டாக் வந்து சினிமாக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு படம் தான் அருணாச்சலம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் யோசிச்ச டைட்டில் என்ன அப்படின்னா குபேரனா. இந்த டைட்டில் தான் படத்துக்கு வைக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அந்த டைம்ல இது வந்து மீடியால லீக் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அதே டைட்டில் வச்சா நல்லா இருக்காது. ரஜினிகாந்த் படம் டைட்டில்னா ஒரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு பெருசா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேணாம், லீக் ஆனது வேணாம் அப்படின்னு சொல்லி வேற யோசிப்போம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அது எல்லா டீமே யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ரஜினிகாந்த் வந்து ஒரு நாள் வந்து சுந்தர் சிக்கு ஃபோன் பண்ணி, சுந்தர் டைட்டில் பிடிச்சிட்டேன், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாராம். சார் சொல்லுங்க சார், சஸ்பென்ஸ் தாங்க முடியல அப்படின்னா, இல்லை நீங்க நேரில் வாங்க, நான் உங்களுக்கு அப்போ சொல்றேன், நீங்க வாங்க அப்படின்ட்டாராம். சுந்தர் சி உடனே ரஜினி சார் வீட்டுக்கு கிளம்பி போறாராம். அங்க போனா ரஜினி சாருக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் இருக்காராம். சார் டைட்டில் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு அவரு பில்டப் ஏத்துறாராம். சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, இல்ல நான் சொன்னா சார் கோச்சுக்குவாங்க, நீங்க சார்ட்டே இப்ப கேளுங்க அப்படின்னா. சார் சொல்லுங்க சார், நான் நீங்க சொன்னதா சொல்ல மாட்டேன் சார், சொல்லுங்க சார் அப்படின்னே அவரு அருணாச்சலம் அப்படின்னாராம். என்ன சார் அருணாச்சலம், என்ன சார் இது டைட்டிலு, அருணாச்சலம் வேதாச்சலம்னு ஒரு இதே இல்லையே சார் அப்படின்னாராம். இல்லை சார் அவரு சொல்றப்ப நல்லா இருந்துச்சு சார் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. என்ன சார் சொன்னாரு, நல்லாவே இல்லையே சார் அப்படின்னு. ஆமா என்ன இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு, ஆனா அப்ப நல்லா இருந்துச்சு சார் அப்படின்ட்டு. சார் எதுக்கும் நீங்க சார் சொல்ற மாதிரி கேட்டுக்கோங்க, அவர் சொல்லுவாரு, அப்ப நீங்க வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு. நான் சொன்னே சொல்லிடாதீங்க அப்படின்ட்டா. இவர் அதுக்கப்புறம் ரஜினி சாரை பார்க்க அவர் ரூமுக்கு போனாரா. ரஜினி சார் வந்து சுந்தர் உட்காருங்க, டைட்டில் பிடிச்சிட்டேன் அப்படின்னா இவர் வந்து எப்படி அதை தான் சொல்ல போறாரு. சொன்னா நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோம், வேற யோசிப்போம்னு சொல்லிடுவோம்னு சொல்லி போறாராம். உட்கார்ந்த உடனே சுந்தர் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி அவர் வாய்ஸ் அதை கேட்கவும் சுந்தர் சிக்கு ரிஜெக்ட் பண்ண மனசு இல்லையா. சூப்பரா இருக்கே சார், இதே வச்சிருவோம் சார், நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாராம். அப்புறம் தான் சுந்தர் சி சொல்றாரு, அவரோட வாய்ஸ்ல அந்த டைட்டில் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டைட்டிலே ஒரு ஃபயரா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிறாரு.